வணக்கம் நண்பா, நாம இந்த வீடியோல பார்க்க போறது பாலிவுட் டைப்ஸ். இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹீரோக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு யூனிக்கான ஒரு டைரக்டரா மலையாள சினிமால வள வரணும் அப்படிங்கிறது அவரோட ஒரு ஆசையா இருக்கு. முக்கியமா இந்த ஜம்ப் ஸ்கேர்ஸ்ல வச்சு ஒரு யூனிக்கா ஹாரர் படம் அவங்க வந்துட்டு பார்த்து பயப்படணும். பட் அதுல பெருசா வந்துட்டு பேய காட்டக்கூடாது, அவங்களுக்கு ஒரு திக் மூமெண்ட் மட்டும் வந்துட்டு கிரியேட் ஆகுங்கிற மாதிரி வந்துட்டு யோசிக்கிறாரு. அதுல ஒரு ஷார்ட் பிலிம் அட்டன் பண்ணி நல்லா வந்து பிரசன்ட் பண்றாரு. இதுக்கப்புறமேட்டு இவரோட லைஃப்ல இவர் ஒரு ஆசைப்பட்ட மாதிரி ஒரு யூனிக்கான டைரக்டரா மலையாள சினிமால வந்தாரா இல்லையா, என்னென்ன வந்துட்டு ஃபேஸஸ்லாம் வந்துட்டு ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணாரு அப்படிங்கிறதா இந்த படத்தோட மீதி கதையை அமைச்சிருந்தாங்க. படத்தோட ஒரு மெயின் பில்லர் ஹீரோ ஆகட்டும், ஹீரோவுக்கு ஆப்போசிட்ல வந்துட்டு யூனிக்கா அதே மாதிரி வந்துட்டு இவரோட ஸ்கிரிப்ட்ல இருக்கிற அந்த சில சில ஷார்ட் பிலிம் விஷயத்தெல்லாம் வச்சுட்டு மெயின் பிலிம் ஃபியூச்சர் பிலிமாவே வந்துட்டு கொடுக்கக்கூடிய நம்ம ஆப்போசிட் கேரக்டர் ஆகட்டும், இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன ஒரு கிளாசியான மொமெண்ட்ஸ். ஸோ அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. மலையாள சினிமாக்கே உதிர்த்தியான அந்த ஒரு எடிட்டிங் பேட்டர்ன் ஆகட்டும், ஒரு ஸ்லோ ஸ்டார்ட் ஆகிற ஒரு திரைக்கதை ஆகட்டும், இது எல்லாமே வந்துட்டு பார்க்கறதுக்கு ரசிக்கும்படியாவே இருந்தது. இவர் ஒரு இடத்துல ஃபால் டவுன் வராரு, அதுக்கப்புறமேட்டு திரும்ப எப்படி எந்திரிச்சு வரணும்னு நினைக்கிறாரு, அதுக்கு மாதிரி என்னென்ன கதைகள் என்னென்ன புக்ஸ்ல வந்து படிக்கணும்னு நினைக்கிறாரு, கதை வந்துட்டு எப்படி வந்துட்டு எழுதுறாரு, என்னென்ன சப்போர்ட்டிவ் சிஸ்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிறாரு, இவர் நினைச்ச மாதிரி ஒரு படம் வரும்னா அந்த படத்தை வந்துட்டு இவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இவர் ஸ்டேட் பை ஸ்டேஜ் அடுத்தடுத்த லெவலுக்கு இவரோட லைஃப்ல வந்துட்டு ஒரு மொமெண்டமா வந்துட்டு மூவ் ஆயிட்டு இருந்தது. அது இந்த படத்தோட ஒரு பிளஸ் பாயிண்ட்ஸா வந்துட்டு பாக்குறேன். அட்லாஸ் எனக்கு படம் முடியும் போது ஒரு ஃபுல்ஃபில்டா ஒரு ஹாப்பினஸாவும் இருந்ததான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அது ஏன்னு வந்துட்டு எனக்கு பெருசா வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ண வந்தது தெரியல. சோ எனக்கு இதுல வந்து இன்னும் ஹீரோ ஜோய்க்கல, அவரோட ஃபேஸஸ் வந்து இன்னும் போயிட்டே தான் இருக்கு. சோ எனக்கு ஒரு அன்ஃபில்டு படமா தான் இருந்தது. நீங்க படம் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு எப்படி போச்சுங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிட்டுருங்க. நன்றி.